என்னங்கடா இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல் 225 ரன் ஈஸியாக சைஸ் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 225 ரன் அடித்தாங்க. அதே செகண்ட் இன்னிங்ஸில் 19.1 ஓவர்லேயே ஈஸியாக சைஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல். என்னடா எவ்வளோ ரன்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அப்போ அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஆட்டத்தின் ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லி என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. அதே ஓவரில் மிட்டல் ஸ்டார்க்கிட அவுட் ஆகிட்டாரு. என்னது மிட்டல் ஸ்டார்க்கா? அவன் எப்போ ஏன் வந்தான் மேட்சுக்குள்ளே? இன்னைக்கு தான் வந்தார். வந்ததுமே இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தாரு. அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அவர் போகிறேன்னா சூரியவன்சி அடிப்பார் அப்படின்னு நினச்சிங்களா? அதுதான் தப்பு. ஃபர்ஸ்ட் பால் அவரும் 4 அடித்தார். கெயில் ஜெமின்சன் அவரும் அவுட் ஆகிட்டாரு. என்னடா 2 பேர் தானே ராஜஸ்தானில் அடிப்பாங்க, வேறு யாரும் அவ்வளோ நல்லா இருக்காது மேட்ச் பார்க்குறது அப்படின்னு நினச்சா அதுவும் தப்பு தான் இன்றைக்கி நடந்துச்சு. ரியான் பராக் மட்டும் ஜுரேத் துரேல் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 100 ரன்னுக்கு மேலே கடந்து போயிட்டு இருந்துச்சு. பவர் பிளேயில் 56 ரன் அடித்தாங்க. அது மாதிரி தான் இருந்துச்சு. ரியான் பராக் 2 வருஷம் கழிச்சு ஒரு 50 அடித்தார். என்னது 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் 50 அடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப்பை எப்படி உடைக்கிறனே தெரியாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஜுரேத் துரேல் அடிக்கலான்னு போய் அவுட் ஆகிட்டாரு. அப்படி எவ்வளோ ரன் அடித்தான்னு பார்த்தா 30 பாலில் 42 ரன் அடித்து துருஜுரேல் அவுட் ஆகிட்டாரு. சரி, அதிரடியாக விளையாண்டாலும் அவரை என்ன அடி கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தார். யார்? நம்ம ரியான் பராக் தான். ஆமாங்க, 50 பாலில் 90 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டாரு. சென்ச்சுரி ஈஸியாக அடிக்க வேண்டிய மேட்ச்சு மிட்டல் ஸ்டார் ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. ஈஸியாக ஃபுல் டாஸ் பாலில் போய் அவுட் ஆகிட்டாரு. அதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. சரி, போன மேட்ச் அதிரடியாக விளையாண்ட பெரரா இந்த மேட்ச் அடிப்பாரான்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி போன மேட்ச் எங்கே விட்டாரு அதே மாதிரி இந்த மேட்ச் கலக்குன்னு கலக்கிட்டாரு. 14 பாலில் 47 ரன் அடிச்சுட்டாரு. என்னையா மேட்ச் இப்படி அடிக்கிறான், யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ராயல்ஸ் 20 ஓவர் முடிவில் 225 ரன் அடிச்சாங்க. அடடே, என்னடா சொல்ற, 225 ரன்னா எப்பறம் அடிச்சாங்க? பவர் பிளேயில் 56 அடிச்சு லாஸ்ட்டில் 225 ரன் அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். ஆமாங்க, இந்த செகண்ட் இன்னிங்ஸை டெல்லி கேபிட்டல் எப்படி தான் ஆட போகிறாங்கன்னு நினச்சிங்களா? அங்கே தான் நம்ம மேலே தப்பு பண்ணிட்டோம். பவர் பிளேயிலே அதிரடியாக விளையாண்டாரு நிசாங்கா. அவரோட ராகுல் பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தாரு. நிசாங்கா பவர் பிளேவிலே 50 அடிச்சிட்டாரு. என்னையா சொல்கிற, 50யா? ஆமாங்க, 33 பால் 62 ரன் அடிச்சா ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகிட்டாரு. கேஎல் ராகுல் மட்டும் அடுத்த நிதிஷ் ராணா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. ராஜஸ்தான் பவுலரை வெளுத்து கட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. கேஎல் ராகுல் அதிரடியாக கலைந்து அவரும் ஒரு 50 போட்டாரு. நிதிஷ் ராணா 17 பால்ல 33 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆகிட்டாரு. சரி, அவர் அவுட் ஆனா கேஎல் ராகுல் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாரு. என்னது, கேஎல் ராகுல் 40 பால்ல 75 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆகிட்டாரு. என்னடா சரி திடீர்னு இப்படி அவுட் ஆகிட்டு இருக்கிறீங்களே அதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அடுத்து அஸ்தோஷ் சர்மா மட்டும் ஸ்டெப்ஸ் அதிரடியாக விளையாண்டு மேட்ச் முடிச்சு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அஸ்தோஷ் சர்மா 25 ரன்னும் 18 ரன் அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டலை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. மீதி 5 பந்து இருந்துச்சு. அந்த 5 பந்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, தூக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல 9 மேட்ச் விளையாண்டு 4 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் லாஸ் பண்ணி 6வது பிளேஸ்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 மேட்ச் விளையாண்டு 6 மேட்ச் வின் பண்ணி 4 லாஸ் பண்ணி 4வது பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னடா 225 ரன் ஈஸியாக சைஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன எவ்வளோ ரன்னு தான் அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. போங்க ஏன் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.